சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய பரபரப்பான நேரம் இந்த நேரம். இந்த கிரக பெயர்ச்சிகளை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்திருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்களை பார்த்து தான் ஒவ்வொரு மனிதரும் பயந்துட்டு இருக்கும். 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு காரகத்துவம் இருந்தாலும் அதிகபட்சமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற கிரகம் 2 கிரகம், ஒன்று ராகு, மற்றொன்று கேது. இந்த 2 கிரகங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களையும் எல்லா விதமான செயல்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றன. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய உச்சத்துக்கு போவார், திடீர்னு பார்த்தா அப்படியே பள்ளத்துக்கு வருவார். இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேது. இந்த ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா தோஷங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தோஷங்கள் பெருமளவில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவால் உருவாக்கப்படுவதுதான் உருவாகுதுதான். நீங்கள் எல்லாம் செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க. நான் மட்டும்தான் சொல்லுவேன், செவ்வாய் தோஷம் கிடையாது, செவ்வாய் என்பது வீரியம் சொல்லுவேன். அதை நம்முடைய பெரியவர்கள் கொஞ்சம் நாசுக்காக சொல்லி வச்சிருக்கிறாங்க, செவ்வாய் தோஷம்னு. அதனால் என்னுடைய பார்வையில் செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆனால் இந்த ராகு கேது என்ற 2 கிரகங்களால் பல்வேறு தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது. நாம் பிறந்த நேரம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக இந்த ராகு கேது இருக்கின்ற இடத்தை வைத்து நமக்கு என்ன தோஷம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும். அது கால சர்ப்ப தோஷமாக இருக்கலாம், பித்ரு தோஷமாக இருக்கலாம், சர்ப்பதோஷமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு தோஷங்கள் ராகு கேதுவால் தான் உருவாக்கப்படுகிறது. என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்த பிறவியில் செய்த கர்ம வினைகளை அடுத்த பிறவிக்கு நம்ம கொண்டு வருகின்ற போது நமக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஒரு ஜாதகம் தான் அடிப்படை. உடல் ரீதியாக நோய் வருகின்ற போது ஸ்கேன் எடுத்து பார்ப்பது போல நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தவே தெரியும் நமக்கு என்ன தோஷம் இருக்கு. அந்த தோஷத்திற்கு காரணம் எந்த கிரகம், அது எந்த இடத்தில் இருக்கிறார்கள், அதனால் எந்த தோஷம் ஏற்பட்டிருக்கிறது, அதை நோக்கித்தான் நம்ம போகணும், பரிகாரம் செய்துக்கணும், ஆலயங்களுக்கு போகணும். இந்த பரிகாரம் என்று சொல்லுகின்ற போது நான் தெளிவாக எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரதான், பரிகாரம் என்பது உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்து கொள்வதல்ல, மற்றவர்களை வைத்து செய்து கொள்வதல்ல, உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பிட்ட ஆலயத்திற்கு சென்று, எந்த தோஷத்திற்கு எந்த ஆலயமோ எந்த கிரகத்தை நாடி செல்ல வேண்டுமோ அங்கே சென்று தோஷ பரிகாரம் செய்து கொண்டு வர வேண்டும். அது போதுமானது. வாழ்க்கையில முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி 11க்கு வந்துட்டாரு, குரு 11க்கு வந்துட்டாரு, ராகு கேது 3க்கு வந்துட்டாங்க, 6க்கு வந்துட்டாங்க, அள்ளி கொடுக்க போறாங்க. இனிமேல் எந்த விதமான சங்கடமும் நமக்கு வராது, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்பை பார்த்து 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 இப்போ ஜனங்க இப்போ வந்து அப்படியே வெறுத்து போயிடுறாங்க. என்ன அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, இது நடக்கணும் பார்த்தா இது நடக்கவே இல்லை. அப்ப என்னதான் நடக்குது, ஜாதகமே பொய்யா என்ற கேள்வி கூட பலருடைய மனசுல இப்போ வந்திருக்கு. ஒரே ஒரு தகவலை உங்க சொல்லிடுறேன், ஜாதகம் என்பது பொய்யே கிடையாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு. நம்முடைய வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி இருக்க போகிறது என்றதுக்கு ஒரு ஸ்கேன் சான்று மாதிரி தான் ஜாதகம். பிறக்கும் போதே கணிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் போகும். அதை தெளிவாக தெரிந்து தெளிவாக பலன் சொன்னால் நிச்சயமாக நம் நடக்கின்ற பலன்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும், அல்லது பாதகமாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம் இங்கே இருக்கு, இந்த ஜோதிட பலன்களை கேட்க வருபவர்கள் நோட்டை கொடுத்த உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க அடுத்த வாரம் பெரிய ஆள் ஆயிடுவீங்க, உங்களுக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கும், தேவையான பணம் வரும், தேவையான சுகம் கிடைக்கும், மாடி வீடு கட்டுவீங்க, பெரிய கார் வாங்குவீங்க, இப்படி சொல்றது தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர, இது இந்த ஜோதிடம் என்பது, ஜாதகம் என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாச்சே. இதில் என்னென்ன சாதகம் இருக்கு, என்ன பாதகம் இருக்கு, ஒரு உடல் கூறினை பார்க்கின்ற போது எந்த இடம் கெட்டு போயிருக்கு, அதற்குரிய பலன்கள் எப்படி இருக்கோ, அதற்கு பரிகாரம் என்ன,
இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய எனக்கு நல்லதை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பாயிடும். இன்னொரு தெளிவான ஒரு தகவலை இப்பொழுது கூட சொல்லி ஆகணும். எந்த ஜோதிடரும் கடவுளோ சாமியோ மந்திரவாதியோ கிடையாது, மனசில் வச்சுக்கிங்க. இந்த கணக்கு எங்களுக்கு தெரியும், ஜாதகத்தின் கணக்கு எங்களுக்கு தெரியும், ஜோதிட பாடம் எங்களுக்கு தெரியும். இந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த மனிதருக்கு இந்த பலன்கள் ஏற்படும் என்பது தெரியும். இந்த பலன்கள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த தோஷங்களால் அது தடைகள் உண்டாகும், தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சார் என் பையனுக்கு 30 வயசு ஆகுது, என் பையனுக்கு 40 வயசு ஆகுது, எப்போ கல்யாணம் நடக்கும்? அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, யாரும் ஜாதகம்லாம் அனுப்புறது கிடையாது. ஒரே ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், சார் என் பையன் மேஷ ராசி பரணி நட்சத்திரம், எப்போ சார் கல்யாணம் ஆகும்? இப்போ இது போன்ற நபர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது பெரிய கடமையா இருக்கு. ஜோதிடம் என்பது கடல் போன்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கிறது, எந்த விதமான ஆதாயங்கள் இருப்பது உன்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிந்து கொள்ள முடியும். சுய ஜாதகத்தை பார்க்காமல் எந்த ஒரு பலனையும் தெரிந்து கொள்வது என்பது ஒரு ஏமாற்றுத்தனமாக மட்டும்தான் இருக்கும். உங்க பக்கத்தில் ஒரு நல்ல ஜோதிடர் இருப்பாரு, உங்க ஊர் பக்கத்தில், உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. ஜோதிடம் என்பது பெரிய கலைங்க. இது சாதாரண ஒரு மந்திரம் கிடையாது. நீங்க கேட்ட உடனே நாங்கள் சொல்லிட்டு அது உங்களுக்கு பழிக்கிறது. சரி, இவ்வளவு விவரங்களை இவங்க சொல்லிட்டான் உங்களுக்கு. இப்போ ஒரு பெரிய பாதிப்பு யாரால வரும் சொல்லியிருக்காரு. 2 கிரகங்கள் தான், ராகு கேது. இந்த 9 கிரகங்களில் அதிக பலமான சக்தி வாய்ந்த வலிமையான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா கேது மட்டும்தான். அந்த கேதுக்கு பார்த்தீங்கன்னா ஞான மோட்ச காரகன்னு பேரு. 2வது வலிமையான கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு. இந்த 2 கிரகங்களுக்கு பிறகுதான் மற்ற 7 கிரகங்களுடைய வலிமை நிலை. அந்த ராகு பார்த்தீங்கன்னா யோகக்காரன் சொல்லுவோம், போகக்காரன் சொல்லுவோம். கேது என்ன பண்ணுவாருன்னா, வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் செய்ய வேண்டுமோ அந்த கெடுதலை அவர் எதற்காக செய்கிறார் என்றால், இந்த உலகை நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய உறவுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்கின்ற வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டும், ஏமாளியாக இருந்து விடக்கூடாது, அதற்காக உனக்கு இந்த சங்கடங்களை எல்லாம் கொடுக்கிறேன். அதனால் கெடுத்து கொடுப்பவர் கேது. நம்ம ராகு இருக்காரு பாருங்க, அவர் திசையோ அவருடைய பார்வையோ அவருடைய சஞ்சார நிலையோ சாதகமாக இருந்து வச்சுங்களேன், உங்களை அப்படியே உல்லாசத்தில் மிதக்க வைப்பார். அந்த உல்லாசம் என்பது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், வாழ்க்கை முறைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகமாக இருக்கலாம், எல்லாத்தையும் கொடுப்பார். நிழல்காரகன் இல்லையா, கொஞ்சம் மறைமுக வேலைகளிலும் இறக்கி விடுவார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேட வைப்பார், அதிர்ஷ்டங்களை உண்டாக்குவார். கடைசியில் என்ன பண்ணுவார்னா மொத்தமாக எடுத்துக்கிட்டு போயிடுவார். அதனால்தான் கொடுத்து கெடுப்பான் ராகுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கிரகங்களுக்கு 2 தன்மைங்க. அது என்ன காரணம்னா, ராகு மனித உடலின் தலைப்பகுதி. அப்போ வாய் தானே சாப்பிடுது, அப்போ ஆசைகள் என்பது அதிகபட்சமாக ராகுவிற்கு இருக்கும். கேது உடலினுடைய பாதி கீழ்ப்பகுதி, கழிவு பகுதி வச்சுங்களேன், அவருக்கு எந்த விதமான ஆசையும் இருக்காது. இப்போ கடவுளுடைய வடிவம் பாருவா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவரை யாரும் சொல்லுவோம்னா விநாயகர் சொல்லுவோம். அப்போ ரொம்ப அமைதியானவர் கேது பகவான். அதே நேரத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ராகு திசை வருகின்ற போதோ கேது திசை வருகின்ற போதோ அந்த நேரத்தில் பிறப்பு ஜாதகத்தில் அவர்கள் எங்கே சஞ்சரித்தார்களோ அதற்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள். அதே நேரத்தில் நான் பார்த்துருக்க சில பேர் ஜாதகத்தை, ராகு திசை வருகின்ற ஜாதகத்தையும் பார்த்துருக்க, கேது திசை வருகின்ற ஜாதகத்தையும் பார்த்துருக்க, வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டதையும் பார்த்துருக்க. இவ்வளவு சங்கடத்தை கொடுப்பதற்கு ராகு கேதுவை தவிர வேறு எவரால முடியாது. சரி, இந்த ராகு கேது பயிற்சி பற்றி பார்ப்போப்போ. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை 4:20 மீன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் கும்ப ராசிக்குள் பயிற்சியாக இருக்கிறார். கன்னி ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் சிம்ம ராசிக்குள் பயிற்சியாக இருக்கிறார். இப்ப இனிமே எதை வச்சு பார்க்கணும்னா, அந்த 12 ராசினருக்கும்
கும்பத்தில் இருக்கிற ராகு எந்த விதமான பலன்களை கொடுப்பார்? சிம்ம ராசியில் இருக்கின்ற கேது ஒருவருக்கும் எந்த விதமான பலன்களை கொடுப்பார்? இப்போ ஒரு கிரக பயிற்சி வருகின்ற போது ஒரு குருவை மட்டும் வச்சு பேசுவோம், சனியை மட்டுமே வச்சு பேசுவோம். இங்க பாத்தீங்கன்னா 2 கிரகத்தை வைத்து பேசியாக வேண்டும். இங்க ராகு இருப்பாரு, அவருக்கு நேராக 7ஆம் இடத்தில் கேது இருப்பார். கேது எங்கே சஞ்சரித்தாலும் அவருக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருப்பார். இந்த 2 கிரகங்களுமே 12 ராசினருக்கும் இரட்டிப்பு பலன்களை கொடுத்திடக்கூடியவர்கள். அந்த பலன்கள் எப்படி இருக்கும் என்பது அவர் சஞ்சரிக்கின்ற இடத்தை பொறுத்து. ஒருவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான பலனை கூட கொடுக்கலாம், இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே இழுக்கலாம். இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்களுமே பாதகமான பலன்களை ஏற்படுத்தலாம். அப்போ மிகவும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ராகு கேது பெயர்ச்சி நமக்கு என்ன செய்ய போகிறது, கும்ப ராகு என்ன செய்வார், சிம்ம கேது என்ன செய்வார் என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன தகவலை முன்னுரையா சொல்லிடுறேன் உங்களுக்கு. பொதுவாக ராகு கேது பயிற்சி வருகின்ற போது ஒரு 6 ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பாங்க. 6 ராசினருக்கு, 12 ராசினரில் 6 ராசினருக்கு யோக பலனை கொடுப்பாங்க. அந்த 6 ராசினரை முதல்ல இப்ப பார்த்துடுவோம். கும்ப ராகு யாருக்கு யோக பலனை கொடுக்க போகிறார் என்றால், கும்பத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு மேஷத்திற்கு 11ஆம் இடம், அதாவது மேஷ ராசினருக்கு யோகமான பலன்களை கொடுப்பார் ராகு, இந்த கும்ப ராகு. இன்னொரு அடுத்த ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் ராகு, அவர்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசினருக்கு, அவர்களுக்கு 3ஆம் இடத்தில். பொதுவாக 3, 6, 11ஆம் இடத்தில் ராகு கேது சஞ்சரிக்கின்ற போது அந்த ராசினருக்கு பலன்களை அள்ளி வழங்குவார். இப்போ ராகு பார்த்தீங்கன்னா மேஷம், கன்னி, தனுசு 3 ராசினரையும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார். அடுத்து கேதுவால் நலம் பெறுகின்ற ராசி, கேதுவால் உச்சமடைகின்ற ராசி, கேதுவால் யோகம் அடைகின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் கேது. அப்ப மிதுன ராசினருக்கு யோக காலம் ஆரம்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ துலாம் ராசிக்கு ஆதாயம். அடுத்து மீன ராசிக்கு மிகப்பெரிய யோகம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ இந்த 6 ராசிகள் இந்த ராகு கேது பயிற்சியின் போது யோகத்தை அடைய இருக்கிறது. ஒரு பெரிய தகவல் சொல்லணும்னா, நம்முடைய வாழ்க்கை மனக்காரகனான சந்திரன், ஆத்மகாரகனான சூரியன், வலிமை மிக்க கிரகங்கள் சூரியனும் சந்திரனும், இந்த 2 கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மறைவினை கொடுத்திடக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்த ராகு கேது. இந்த ராகு கேதுடைய நிலைப்பாடு தான் கிரகணத்தையே ஏற்படுத்துது, இருவரையும் மறைக்குது. அப்போ நம்மெல்லாம் எந்த நிலைகளையும் பார்த்துக்குங்க, அவ்வளவு வலிமையானவங்க. அதே நேரத்தில் புதன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்களும் ராகு கேதுவிற்கு நட்பானவர்கள். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.